விபத்தினால் உருவான கடுமையான புகை மூட்டத்திலிருந்து தாங்கள் உயிர் தப்பிய அனுபவத்தை அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் அச்சத்துடன் பகிர்ந்து கொண்டனர். 4 மணிக்கு நான் எப்போ 6 மணிக்கெல்லாம் எழுந்து கீழே வந்துடும் பெருக்கிறதுக்கு. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தூங்கிட்டேன். நான் வீடுகளில் போக சன்னல் திறந்ததுனால புகை எங்களுக்கு மூஞ்சில் அடிச்சிச்சு. என்ன புகை வருதுன்னு கீழே ஊற்று பார்த்தா எங்களால் ஒன்றும் முடியலை. அதனால எல்லாரும் எழுப்பிக்கிட்டு நாங்கள் அந்த சைடு இறங்கி, அந்த பக்கம் இப்போ வழி இருக்குது, அந்த பக்கம் நாங்கள் இறங்கிட்டோம். ஆமாம், பின்னாடி பக்கம் நாங்களாம் இறங்கிட்டோம். ஆனால் இந்த பக்கம் மட்டும் வழி இல்லை, ஒரே வழி தான். அதனால எங்கிட்ட ஒரு வீட்டில் மாட்டிக்கிட்டாங்க. உள்ள எல்லாம் மொத்தம் 4 பேர் இறந்துட்டாங்க. ஒரே குடும்பம் தான். காமாட்சி, மீனாட்சி, சந்தியா, ஐயப்பன், இவங்க 4 பேரும் உள்ளே. ஒரு குழந்தை, கை குழந்தை இறந்துடுச்சு, பையன். மார்னிங் 4:20க்கு எழுந்து பார்த்தா திடீர்னு புகை வந்துச்சு. என்னன்னு சரி ஃபேன் தான் காயில் போயிட்டு இருக்குன்னு பார்த்தோம். உடனே பார்த்தாக்கா ஸ்பாட் ஃபுல்லா கரண்ட் அவுட் ஆயிடுச்சு. அப்புறம் இவர் உடனே எழுந்து பார்த்தாக்கா வெளியில ஃபுல்லா புகை, அப்படியே புகை பயங்கரமா வீசிச்சு. வெளியே வர முடியல. குழந்தைங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில வந்து பார்த்தா பக்கத்துக்கு வீட்டுல இருக்கவங்க எல்லாமே கத்த ஆரம்பிச்சாங்க, யாராவது காப்பாத்தாங்கன்ட்டு. வெளியில இந்த சைட் ஃப்ரண்ட்ல வரதுக்கு வழியே இல்லை. அதனால பேக் சைட்ல எகிரி குச்சி எங்க ஹஸ்பண்ட் தான் வெளியில 2 பாப்பா இருக்காங்க, பொண்ணுங்க, காப்பாத்தி அவங்க தான் கூட்டு இருந்தாங்க. இப்ப வரும்போது ஃபுல்லா தேய்ச்சி முட்டி எல்லாம் தேய்ச்சி எங்களை வெளியே போகிறதுக்கு வழி இல்லையா? இந்த ஃப்ரண்ட் சைட்ல தான் சார் அதிகமா எரிஞ்சதுனால ஃப்ரண்ட் சைட்ல வர முடியல. அதனால பேக் சைட்ல அந்த புகை வந்தது வெளியே வர முடியல. படி வழியா வெளியே வர முடியல. தூக்கத்துல இருந்தீங்க அந்த டைம்ல? இல்லை, நாங்கள் 4:30 மணிக்கு எழுந்துட்டோம் சார். வேலைக்கு போவாங்க. 4:30 மணிக்கு எழுந்துட்டு குளிக்கிறதுக்கு போகலான்னு போனால் புகை வந்தோடனே வெளியே வந்து பார்த்தா ஃபுல்லாக புகை அதிகமாக இதுவாயிடுச்சு. அப்புறம் எல்லாமே எழுந்து கத்த ஆரம்பிச்சுட்டு வழியில் வந்தால் வழியில் வர முடியல. அப்புறம் பக்கத்து இதில் எகிரி குதிச்சு குழந்தைங்களெல்லாம் இந்த வழியாக கூப்பிட்டு. நீங்கள் எப்படி தப்பிச்சிங்க? பக்கத்து எகிரி குதிச்சு தப்பிச்சோம். குழந்தைங்களெல்லாம் இப்போ எகிரி குதிக்க வச்சு கேட்ச பிடிச்சி கீழே விட்டு. பயங்கரமான தடுப்புச்சு வராது? தடுப்பு அதான் ஸ்டெப் மாதிரி இருக்குது சார். தடுப்பு சோறுனா வழி கிடையாது, எகிரி குதிச்சு தான் வந்து காம்பவுண்ட் சோறு. கீழே ஒருத்தர் நியூஸ் பேப்பர் போடுற ஒருத்தர் வந்து சத்தம் போட்டார், இதுமாரி வண்டி ஃபயர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். நாங்கள் மேலேருந்து பார்த்தோம். சரி பார்த்துட்டு கீழே வரலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளேயே புகை ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஹீட்டும் வந்துருச்சுங்களா, கீழே இறங்க முடியல. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அதுக்குள்ளேயே புகை எல்லாம் ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி எங்களாலே முடியல. ஸோ நாங்களும் பக்கத்து பில்டிங்லேருந்து குதித்து இப்போ சைடு வழியாக வந்துட்டோம். கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தவங்க ஒரு பாட்டியும் அவங்களுடைய பேர பசங்களும் பாதிக்கப்பட்டதில் தான் கொஞ்சம் பயங்கர பாதிப்புன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. கீழே பார்க்கிங் நின்றுட்டு இருந்த 2 வீலர்ஸ் அனைத்துமே ஃபயரில் போயிடுச்சு. மேலே அவ்வளோக்கு ஒன்றும் எதுவும் பாதிப்பு கிடையாது. புகை மண்டலமாக இருந்தது, ஒன்றும் பண்ண முடியல. கண் எரிச்சலாகவும் வெளியே வர முடியல, ரூமிலேருந்து வெளியே வர முடியல. மூச்சு திணறல் மற்றும் தீ காயங்களுடன் மூதாட்டி உட்பட 5 பேர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். 54% தீ காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டுள்ள ஐயப்பன் என்பவருக்கு தனியாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மூச்சு திணறல் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ள எஞ்சிய 4 பேருக்கும் தனித்தனியே தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.